டே 3க்கான ஸ்டடி விளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி டே 3. ஸோ இன்றைக்கி நான் என்னெல்லாம் படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளங்குமரனார் புக்கை தான் இன்னும் நான் ஃபினிஷ் பண்ணலை. ஸோ அதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ஸோ எனக்கு இருக்கிற டைம்குள்ளே எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோதான் நான் படித்தேன். ஸோ இளங்குமரனார் புக்கில் வந்துட்டு ஒரு 45 பேஜஸ் கிட்ட நான் படித்தேன் அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ என்றைக்குமே இப்போ நானே வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாலுமே, நீங்கள் உங்கள் கைப்பட நீங்கள் நோட்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு யாராக இருந்தாலுமே அடுத்தவங்க நோட்ஸை வாங்கி படிக்காதீங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு தெரியாததாக தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தவங்க நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் நீங்களே உட்காந்து நோட்ஸ் எடுத்து படிங்க, ஓகேவா? ஸோ நமக்கு சாலிடாக 1 இயர் இருக்குது. ஸோ 1 இயருக்கு நம்மளால் எந்த அளவுக்கு பொறுமையாக படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படிக்கலாம், பிரச்சனை இல்லை. நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வர நோட்டிஃபிகேஷன் வரைக்குமே நம்ம பொறுமையாகவே படிக்கலாம், ஓகேவா? ஸோ என்னெல்லாம் படிக்கலையோ அதெல்லாம் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் இந்த வீடியோவில் இப்போ சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் ஃபுல்லாக நான் அந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணி தான் வந்துட்டு படித்தேன் எக்ஸாமுக்கு. ஸோ என்னோடய சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மேக்ஸ் சேனல் இருக்கும். ஸோ பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோஸே போடாமலே இருந்திருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம படித்து இந்த தடவை கண்டிப்பாக வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் ரொம்ப வீடியோஸே நான் மோஸ்ட்லி எடுக்கலை. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படிச்சுட்டே தான் இருந்தேன். ஸோ அதை வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணி படித்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ காலையில் ஏந்திரிக்கும் போதே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ஸோ இந்த டைமில் இது பண்ணுறோம், இந்த டைமில் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை வந்துட்டு மைண்டுக்குள்ளேயே வந்துட்டு வேல்யூ பண்ணிடுவேன். ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா ஒரு 10 to 10:30க்குள்ளே முடிச்சிடுவேன். காலையிலேயே வந்துட்டு டிஃபனும் செஞ்சு முடிச்சிடுவேன். அதே மாதிரி மத்தியானத்துக்கான லஞ்சும் வந்துட்டு காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால மார்னிங்கே பண்ணிடுறது. ஸோ அத்தை மாமா இருக்காங்க, அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மார்னிங்கே வந்து லஞ்ச் இது பண்ணிவிடுவேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுவேன். பாப்பாவும் ஸ்கூலுக்கு போகிறதுனால அவளுக்கும் தனியாக செஞ்சு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு காலையிலேயே இது இந்த சைடு போயிட்டுருக்கிறப்போ இது இந்த சைடு அப்படியே சைட் பை சைடு அப்படியே ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு காலைக்குள்ளேயே முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நானும் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் டப்புன்னு பண்ணுவேனான்னு கேட்டால் பண்ண மாட்டேன். ஸோ எங்கள் அம்மா கிட்டே நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்டே வந்து ஒரு டைமில் நான் ஒரு வேலை தான் செய்வேன். என்னால் உங்களை மாதிரிலாம் வந்துட்டு அது இது அப்படின்லாம் செய்ய முடியாது அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் தான். இப்போ வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வேலையெல்லாம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கஷ்டப்பட்டு முடிச்சிடுறேன். ஸோ 10:30க்கு வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ முடித்த உடனே வந்துட்டு ஒர்க்கு சாப்பிட்றது எல்லாமே வந்துட்டு அந்த டைம்குள்ளேயே முடிச்சிடுவேன். ஸோ ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக 10:30க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோதான் என்னோடய எய்மாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து 10:30க்கு வந்துட்டு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ பாப்பா வந்துட்டு 1 o'clock வருவாள். ஸோ அது வரைக்குமே வந்துட்டு படிச்சுட்டே தான் இருப்பேன். ஸோ வந்ததுக்கப்புறம் அவளுக்கும் வந்துட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஸோ ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 o'clock 3:30க்குள்ளே கண்டிப்பாக வந்து தூங்க வச்சுருவேன். ஸோ தூங்குனா அப்படின்னா தான் மறுநாள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள். ஸோ நம்மளுக்கும் வந்து டைம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 3 o'clock கிட்ட தூங்க வச்சுருவேன். ஸோ வந்துட்டு ஒரு 5 வரைக்கும் தூங்குவாள். ஸோ 3 to 5 வந்துட்டு எனக்கு டைம் கிடைக்கும். ஸோ இந்த மார்னிங்கில் கிடைக்கிற இந்த 10:30 to 1 o'clock ஒரு 3 hours வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours கிடைக்கும். அவ்வளோதான் வந்துட்டு எனக்கு டைம் கிடைக்குமே. ஸோ இந்த 5 hours டைம் கூட நான் வந்துட்டு இவ்வளவையும் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த 5 hours டைமே கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒர்க்கே வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு டைம் வந்துட்டு கிடைக்கிறதில்ல. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க்கை வந்து நம்மளால் சீக்கிரமே முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சீக்கிரமே முடிச்சிருங்க. சப்போஸ் நீங்கள் அப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 6 hours கிட்ட வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நைட் ஸ்டடியும் பண்ணுவாங்க. நான் நைட் ஸ்டடி பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வரதே லேட்டு. ஸோ அதனால் அவங்க வந்து தூங்கணும். ஸோ லைட் எரிஞ்சாலும் அவங்க தூங்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு லைட்டை மோஸ்ட்லி போட்டதை அவாய்ட் பண்ணிக்கிறதுனால நைட்டு நானும் தூங்கிடுவேன். எக்ஸாம் டைமில் படிப்பேன். ஸோ மற்ற நார்மல் டேஸ்லலாம் வந்துட்டு இந்த 5 hours டைம் தான் நான் என்னோடய ஸ்டடி டைமே.
ஸோ 5 ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல டைமிங் தான். வந்துட்டு குறை சொல்கிற அளவுக்கு வந்துட்டு கிடையாது அப்படிங்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த 5 ஹார்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு படிக்கலாம், நைட்டு லேட்டாக தூங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா செய்யாதீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாகவே வரும். நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் அந்த ஒரு 3 மந்த்ஸ் வேணால் நீங்கள் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த 5 to 6 ஹார்ஸில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியுமோ அந்தளவுக்கு கரெக்டாக படிங்க, கரெக்டாக நோட்ஸ் எடுங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது, நான் வந்துட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கேன், படிக்கிறது மட்டும்தான் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா படிங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு சாலிடாக இருக்கிற 12 ஹார்ஸ் 8 ஹார்ஸ்லேருந்து 12 ஹார்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிடும். அது கூட சிலபஸும் கொடுப்பாங்க. ஸோ இதே சிலபஸ் தான், சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு கிடையாது. ஸோ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் என்ன படிக்காமல் இருக்கீங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி படிங்க. நீங்களாக புதுசாக எதையுமே எடுத்து படிக்காதீங்க. ஸோ உங்களோட ஸ்டடி டைமை நீங்கள் தான் உண்டாக்கணும். தானாகவே அது வந்து உருவாகாது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம்தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கை ஸ்கிப்புன்னு மீன்ஸ் அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்டடி பண்ணலாம். அதான் நம்மளுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.